ஒரு பார்ட்டியை வச்சுக்கிட்டு போன தேர்தலில் ரீல் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பார்ட்டி அதிமுகவுக்கும் நடிச்சிருச்சு, திமுகவுக்கும் நடிச்சிருச்சு, மாட்டிக்கிச்சு. அண்ணாமலை ஐயா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்சிஆர்பி ரிப்போர்ட்டையே நீங்க தப்பா காட்டுறீங்க, இதுதான் ரிப்போர்ட், இப்படித்தான் இருந்திருக்கு, இதுல உங்களுக்கு சந்தோஷமானு கேட்கிறாரு. இவர் ஆனா என்ன பண்றாரு, தன்னை ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் காட்டிக்கணுங்கிறதுக்காக இன்னும் தமிழ்நாடே ஸ்டாலினால மட்டும்தான் எந்திரிக்குது, பல் தேய்க்குது, குளிக்குதுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள கொண்டு வந்து நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களையும், இப்போ இலவசம் அப்படிங்கிறது இப்போ இந்த 5000 ரூபா கொடுத்தது, நாளைக்கு மின்சார கட்டண உயர்வு வந்ததுன்னா பழி யார் மேலே போகும்? மின்சார கட்டண உயர்வு வரப்போகுது, அது தேர்தலில் பாதிக்க போகுது. இந்த வச்சுக்க கோடை 2000 அப்படின்னு கொடுத்தா 55 லட்சம் குடும்பங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்க எல்லாம் 2.5 லட்சத்துக்கு கம்மியான வருமானத்தில் இருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு தலா 300 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க. அவங்களுக்கு நீங்கள் 3 மாடி கட்டடம் கட்டி கொடுங்க, 2 மாடி வாடகை கூட்டுட்டு நீ இருந்துக்கன்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஆனால் இப்படி 5000 2000ன்னு கொடுத்துட்டு அதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக மோடி போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி பாகிஸ்தானை சாவடிச்சுட்டு வந்தபோது அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இவங்க வெறும் பேங்க் மூலமாக கொடுத்தலே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு நினைக்கிற அளவுக்கு கேவலமான ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இப்படி இவர் தொடர்ந்து விளம்பரம் வர்றதுனால என்ன மாற்றம் வந்துடும் நினைக்கிறாரு? பொய்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மையாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருமான்னு கேட்டால், பெண்களுடைய வாக்கு திமுகவிலிருந்து பெரிய அளவில் விஜய் பக்கம் போக போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆண்கள் அதிமுகவுடைய பெண்கள் வாக்குங்கிறது ரொம்ப வருடமாக இருந்தது. ஜெயலலிதா அம்மாவால் இன்னும் அது அதிகமாச்சு. நடுவில் இந்த 1000 ரூபாய் மேட்டரில் கொஞ்சம் செதஞ்சது, இப்போ அதுவும் புஸ்வானம் ஆயிடுச்சு. ஸோ திமுக எதை நிலைநாட்டுவதற்காக இதை பண்ணுது? அலையிறீங்க, போகிற வரவங்களெல்லாம் கூட்டணிக்கு வச்சுக்கிறீங்க. அந்த 22 கட்சி என்னன்னு சொல்லுங்கன்னு நாஞ்சில் சம்பத் கேட்குறாரு, சொல்லுங்க நான் ஒன்று பண்ணுறேங்கிறாரு. அவர் அதை விட கேவலங்கள்லாம் பண்ணவர், அதனால அவர் பண்ணிட்டு போயிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம தான் திரையை முடிக்கணும். ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது நீ எடுத்து சொல்லியும் இவருக்கு ஏன் போய் சேர மாட்டேங்குது இன்னும் புரியலை.